எங்க குல விளக்கே குத்து விளக்கே, மண் விளக்கே பொன் விளக்கே, எங்க லைஃப்ல லைட் அடிச்ச ஒளி விளக்கே, இப்போ கலெக்ஷன் பண்ணி உனக்கு நான் கற்பூரம் ஏத்துறேன். கூடிய சீக்கிரம் பைனான்ஸ் வாங்கி உனக்கு கோயிலே கட்ட வேண்டாம். உடல் மண்ணுக்கு, உயிர் நமிதாவுக்கு, முடிஞ்சா உடலும் நமிதாவுக்கு. டேய் மச்சான், இந்த பீஸ் உடைச்சிட்டு வாடா. எதுக்கு தேங்காய் உடைக்கணும்? நமக்கு ரொம்ப திருஷ்டிடா. நமக்கு ஏது பாஸ் திஷ்டி? நம்ம தான் இந்த ஏரியாவுக்கே திஷ்டி. நமிதா வாழ்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீக் நம்ம தலைவி நமிதா படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு நாம கட் அவுட் பாக்கணும், பாலாபிஷேகம் பண்ணணும், போஸ்டர் ஓட்டணும். ஒட்டு மொத்தமா வந்த கலெக்ஷன்ல நீங்க அடிச்சது போக மிச்ச கலெக்ஷன் எங்கேடா? இந்த புடி 750. 750? இந்த கலெக்ஷனை வச்சு 1/4 லிட்டர் பால் கூட வாங்க முடியாது. அப்புறம் எப்படிடா கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றது? பணம் பாச்சிதபரமாடா கொடுப்பாரு. நம்ம பணத்தை தேடி போக வேண்டியது இல்ல, பணமே நம்மள தேடி வருது. எங்கேடா? அங்க யூத். என்னடா டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் ஒன்னு நகர்ந்து வருது? தம்பி, யாருங்க சக்தி? யூத், நம்ம சக்திக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஒருத்த வந்திருக்கான். சத்தியமா நான் தான் சக்தின்னு சொல்லி பணத்தை வாங்கி நம்ம தலைவர் ரசிகர் மன்றத்துக்கு செலவு பண்ணிருவோம். குட் ஐடியா. ஜென்டில்மேன், நான் தான் சக்தி, கொடுங்க. என்ன உள்ள விடுறீங்க? என்ன தைரியம் இருந்தா லவ் லெட்டர் கொடுத்திருப்பேன். என் ஒய்ஃபுக்கு கொடுத்திருந்தா கூட பரவாயில்லடா, என் கீப்பு கொடுத்துட்டியடா. ஏரியா இன்ஸ்பெக்டர் கிட்டே வா. இனிமே என் ஏரியால பார்த்தேன் தொலைச்சிருவேன். யூத் யூத், என்னாச்சு யூத்? பளபளன்னு இருந்து உங்க மூஞ்சியில இருந்து பொல பொலன்னு ரத்தம் வருது. தேங்காய உடைச்சோம், திஷ்டி கழிஞ்சிருச்சு. அடிக்குது. ஐயோ போன் அடிக்குது. ஐயோ மச்சான், என்ன தேடி ஒரு இன்ஸ்பெக்டர் வருவான். நான் தான் சக்தின்னு சொல்லி கமிட் ஆயிடாத. சரிடா. என்ன சோரிடா, நீ தான் கமிட் ஆகி கந்தலானத நான் ஒளிஞ்சு இருந்து பாத்துட்டு இருந்தேன். ஏண்டா உன் கீப்புக்கு நான் ஆப்பாடா. சின்ன 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 சகிலா ரசிகர் மன்றத்து பசங்க நம்ம தலைவி நமிதா போஸ்டர்ல சாணி அடிச்சிட்டாங்க. சின்ன சின்ன கொலை வேற இடம் வந்துருக்கான். ஆயுதத்தை ரெடி பண்ணுங்க. என்னடா இவ்வளவு பேர் நிப்பாங்கன்னு ஏன்டா என்கிட்ட அங்கேயும் சொல்லல? சொன்னா வரமாட்டீங்கல்ல. ஷக்கிலா கை சைஸ் கால் சைஸ் இருப்பாங்கன்னு வந்தா எல்லாம் ஷக்கிலா சைஸே இருக்கானுங்களேடா. பயந்தா வேலைக்கு ஆகாது, பாஞ்சு ஃபைட் பண்ணுங்க. இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல பாஞ்செல்லாம் ஃபைட் பண்ண முடியாதுடா. வேணா 10 அடி தூரத்துல இருந்து பஞ்ச் பேசிட்டு போயிடலாமா? பஞ்ச் எல்லாம் அடிக்கிறவன் பேசணும், அடி வாங்குறவன் பேசக்கூடாது. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அங்க அவங்களை எப்படி சமாளிக்க போறீங்க? ஏய், ஆட்டம் அதிகமா இருக்குடா. வந்த விஷயத்த கோபமா பேசிட்டு வேகமா போயிடலாமாடா? நேராக நேராக பயம் அதிகமாகும். சீக்கிரமா பேசுங்க. எவன்டா என் தலைவி நமிதா போஸ்டர் மேல சாணி அடிச்சவன்? நாங்களா என்ன பண்ணுவேன்? பாஸ், இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன? எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? பாத்துட்டு தானே இருக்கோம். டேய் அசோக் பிள்ளை, நாங்க இல்லாத நேரத்துல வந்து எங்க தலைவி போஸ்டர் மேல சாணி அடிச்சதுனால என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒன்னு நான் மன்னிச்சு விட்டுறேன். வரேன்டா. கூப்பிடுறாங்க. நம்மள இல்லடா, நம்மளதான் பாஸ். உன் தலைவி மூஞ்சில சாணி அடிச்சதுக்கு தான் இவ்வளவு கோவப்படுறியா? இப்ப உன் மூஞ்சில அடிச்சிட்டேன், என்ன பண்ணுவ? பாஸ், பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க. வாங்க ஓடிடலாம். வேணாண்டா, ஓடுனா விரட்டி வந்து அடிப்பாங்க, நின்னு அடி வாங்கலாம். அவனுக்கு டயர்டானதுக்கு அப்புறம் ஓடிடலாம். ஐயோ, உங்களை குறி வச்சுதான் அடிக்கிறாங்க. எல்லாரையுமே குறி வைக்கிறாங்கடா. ஐயோ பாஸ், சாட்டு அடி வேணாலும் தாங்கிக்கலாம், சாணி அடி தாங்க முடியாது. இப்போது ஆயுதம் யூஸ் பண்ணுங்க பாஸ். ஆயுதம் யூஸ் பண்ணுங்க பாஸ். சீக்கிரம். ஒரு தடவை காமிச்சா போறால, ஒவ்வொரு தடவை வெள்ளை கொடிய காமிச்சுனே இருக்கிறானுங்க. நம்ம சாணி எல்லாம் வேஸ்ட் ஆகுதுல,
வெள்ளை கொடிக்க வேல்யூ இல்லாம போயிடுச்சு. வாங்க எல்லாரும் ஓடி போயிடலாம். என்ன புல்டோசர் எல்லாம் பனியன் போட்டுக்கிட்டு வருது? ஏய், ஏண்டா என்ன சுத்துறீங்க? உங்களுக்கெல்லாம் கேங் வாரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாதாடா? உங்களை எல்லாம் நம்பித்தானே வெள்ளை கொடி எடுத்துட்டு வரேன். சமாதான கொடிய பார்த்ததுக்கு அப்புறமும் சண்டை போட்டு விளையாடுறீங்கன்னா உங்க கூட சண்டை போட நான் தயாரா இல்லடா. என்னடா நெருங்கி வரீங்க? டச் பண்ணீங்கன்னா எங்க டாடி கிட்ட சொல்லிடுவேடா. ஏண்டா சின்ன வயசுல சிலுக்கு ரசிகர் மன்றம் வச்சு போற வர பொண்ணுகிட்ட எல்லாம் சிலுமிசம் பண்ணி செருப்பாலே அடி வாங்கினீங்களா? வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் குஷ்புக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றேன்னு தொடப்பக்கட்டாலே அடி வாங்கினீங்களா? இப்ப வயசான காலத்துல நமிதாவுக்கு நற்பணி மன்றம் வச்சு சாணியால் அடி வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. ஏண்டா வெக்கமா இல்ல உங்களுக்கு? அடியே இங்க வா. அவனுக்கு மூஞ்ச பாரு. எது சாணி எது மூஞ்சின்னு தெரியுதா? எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. ஏய் டாடி, திட்டிக்கிட்டே இருக்கியே, எங்களை இந்த அடி அடிச்சிருக்காங்களே, ஏன் அடிச்சாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டியாடா? ஏண்டா கேக்கல? போன வாரம் 10 வயசு பையன் உன்னை அடிச்சிட்டான்னு சொல்லி உனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்ககிட்ட சண்டைக்கு போல. அவங்க அப்பா என்ன போட்டு அந்த அடி அடிக்கிறான். திரும்பி பார்த்தா என்ன அம்போடு விட்டுட்டு ஓடி போயிட்டேடா. அத்தனை பேர் முன்னாடி என் மூஞ்சில கரிய பூசிட்டியாடா. ஆல்ரெடி உன் ஃபேஸ் கறி பூசின மாதிரி தானடா இருக்கு. வாய் மூடுறா. வாயிலே மிதிச்சு போடுவேன். ராஜப்பா சார், எங்க அப்பா பேர் சின்ன மருதுன்னு அழகான பேரை இவனுக்கு வச்சேன். அத சுருக்கி சைல்ட் சின்னான்னு வச்சிருக்கான். இப்ப அதுதானடா டாடி ஃபேஷன். தெரியாம தான் கேக்குறேன். நீ எனக்கு பிறந்தவனோட? அந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளா இருக்குடா டாடி. அடே, உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷன் சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்கடா. ஏண்டா இதே தெருவில் தானே சரவணா இருக்கான். உங்களை விட சின்ன வயசுடா. அவனை பாருங்கடா, எப்பவுமே விபூதியும் குங்குமமா பக்தியும் பரவசமா இருக்காங்க. உங்களை மாதிரி பொறுக்கி பசங்களுக்கு மத்தியில ஒரு பொறுப்பான பையன்.